வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், அவர் தீவிரமான புத்தகங்களை மட்டும்தான் படிப்பார், பொழுதுபோக்காக படிக்கிற நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி இலக்கியம் எதையுமே நான் படித்தது கிடையாது, அந்த புக்கை நான் விருக்கிறேன், படித்தா சீரியஸாக தான் படிப்பேன் அப்படின்னாரு. நல்ல கருத்து மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் அது சாத்தியமா? அப்படி சொல்றவர் எதையுமே படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறார். இன்னைக்கு கைலிக்கையில் அவ்வளோ பெரிய கிடக்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஓடிடி தளங்களில் சீரியல்ஸ், சினிமாக்கள் குவிஞ்சு கிடக்கு. யூடியூப் தளத்தில் அவ்வளோ விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்கு. ரியல் வீடியோஸ் இருக்கு. அப்புறம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் முடிவில்லாமல் இருக்குது. அதெல்லாம் இருக்குமே ஏன் படிக்கணும்? பொழுதுபோக்காக படிக்கிறது நான்சென்ஸ் என்று அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பொழுதுபோக்காக படிக்கிறது எதற்காக தேவை என்றால் படிக்கிறதுக்காக தேவை. படிக்கிறது என்பது புத்தகத்துக்கும் கண்ணுக்கும் மனதுக்குமான ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒத்திசைவு. அது இருந்தால் தான் நீங்கள் படிக்க முடியும். மொழி தெரிந்தாலோ கையில் புத்தகம் இருந்தாலோ அறிவு இருந்தாலோ மட்டும் படிக்க முடியாது. பயிற்சி இருக்கணும், படிக்கிறதுக்கான பயிற்சி. படிப்பு பயிற்சி ஒன்று இருக்குது. அதை நான் நிறைய உரைகளில் சொல்லியிருக்கேன். புத்தகங்களை படிப்பதற்கான பயிற்சி என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. எல்லாராலையும் முடியாது. அந்த பயிற்சி எடுப்பவரால் மட்டும்தான் படிக்க முடியும். படிப்புனா என்ன? ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மொழியாக்கி, மொழியை கற்பனையாக்கி, கற்பனையில் வாழ்றது மூன்று ஒரே சமயத்தில் நிகழ்வதற்கு பேர் தான் படிப்பு. அந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டா தான் உங்களால் படிக்க முடியும். அந்த பயிற்சிக்கு ரொம்ப அவசியமானது இது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு பேட்மிண்டன் விளையாட முடியாது, என்னைக்கோ ஒரு நாள் வயலின் வாசிக்க முடியாது. களமிறங்குறன்னா டெய்லி பேட்மிண்டன் விளையாடணும், டெய்லி வீணை வாசிக்கணும், டெய்லி வயலின் வாசிக்கணும் இல்லையா? அப்போ படிப்பும் அப்படித்தான், டெய்லி வாசிக்கணும். எவர் தினசரி வாசிக்கிறாரோ அவர் தான் வாசிக்க முடியும், அவர் தான் சீரியஸாகவும் படிக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு 2 சீரியஸான புத்தகம் மட்டும் படிக்கிறவர் எதையுமே உண்மையில படிக்கிறது இல்லை. அதை முக்கி படிக்கிற அவருக்கு ஒன்றுமே உள்ள ஏறலை. தீவிரமாக இன்டென்ஸாக தன்னை மறந்து உட்கார்ந்து படிக்கிறது அவரால் முடியாது. அப்படி படிக்கணும்னா அவர் டெய்லி படிக்கக்கூடியவராக இருக்கணும். டெய்லி தீவிரமான புக்கை ஒருத்தர் படிக்க முடியும்னா முடியாது. ஏன் முடியாது? தீவிரமான புக்கு உங்களுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது இல்லையா? அந்த இம்பேக்டை தக்க வச்சுக்கணும்னா கொஞ்ச நாள் நீங்கள் இன்னொன்று தீவிரமான விஷயத்தை படிக்க முடியாது. ஒரு தத்துவான நூல் என்ன பண்ணுவோம்னா நிறைய கேள்விகளை மண்டைக்குள்ள நிறைக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை கண்டடையணும். நீங்களே யோசித்து உங்களை டெவலப் பண்ணிக்கணும். அது நிகழ்வு வரைக்கும் உங்களால் சரியாக படிக்க முடியாது. அதுவரை நீங்கள் படிப்பை ஒத்தி போட்டால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணது கஷ்டம். ஒரு தீவிரமான நாவல் உங்களை ஒரு வெறுமையில கொண்டு நிறுத்தும், ஒரு மாதிரி சோர்வில் தனிமையில் கொண்டு நிறுத்தும். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே அது கொஞ்சம் மாற்றி அமைக்குது. அந்த புதிய இடத்துக்கு நீங்கள் சென்றடைகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அகப்பயணம் ஒன்று வேண்டும். ஒரு நாவல் முடிஞ்ச இடத்துலேருந்து ஒரு அகப்பயணம் இருக்குது. அந்த அகப்பயணத்துக்கு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு தீவிரமான நாவல் எடுத்து படிக்க முடியாது. டால்ஸ்டாயோட ஒரு நாவலை முடித்தோடனே டால்ஸ்டாய்ஸ்கியோட நாவலை யாரால் எடுக்க முடியாது. ஆனால் அந்த இடைவெளி எப்படி நிரப்பீங்க? ஒன்றும் படிக்காமல் இருக்கலாம், காணொலிகளை பார்க்கலாம், கம்ப்யூட்டர் விளையாடலாம். ஆனால் அதெல்லாம் வாசிப்பில் வெளியே போயிடும். வாசிப்புங்கிற பழக்கம் நின்று போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு லைட் ரீடிங் உங்களுக்கு தேவை. ஒரு நல்ல வாசகன் எப்பவுமே லைட் ரீடிங் படிக்கக்கூடியவனாக தான் இருக்கும். கானாசு ரொம்ப பெரிய ஒரு லைட் ரீடிங் உள்ளவர். அவர் துப்பறி நாவலில் படித்து தள்ளுவாருன்னு அவருடைய மாணவராகிய சுந்தராம்சம் எழுதியிருக்கிறார். நானும் துப்பறி நாவல் ரொம்ப படிப்பேன். இர்விங் வாலஸ், ஃப்ரெடரிக் ஃபோர்சித், லென் டைட்டன், லியான் நூரிஸ் அன்று நாம் வாசித்து தள்ளிய பாப்புலர் எழுத்தாளர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு அது இன்னும் ரொம்ப முக்கியம்னா ஒரு கதையை எப்படி ப்ரிசீஸாக சொல்கிறது, ஒரு கதையை எப்படி முடிக்கிறது, வர்ணனைகளை எப்படி சரியாக சொல்வது, கிராஃப்ட் என்ன, கதையோட கிராஃப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே நாட்டு த்ரில்லர் நாவல்கள், துப்பறி நாவல் போல உதவி செய்யக்கூடிய வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப மஸ்ட் எனக்கு. அதான் தொடர்ந்து படிப்பேன். அது மாதிரி இந்த படக்கதைகள், இந்த புத்தகம் என்னுடைய மேஜில் ஒன்று முறை இருக்கிறது, ஏதோ காணொலியில் பார்த்துட்டு இதெல்லாம் படிக்கிறீங்களான்னு ஒருவர் கேட்டார். ரொம்ப படிப்பேங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது ஒரு காமிக்ஸ், இங்க பார்க்கலாம் நீங்க படக்கதை. இந்த காமிக்ஸ் முத்து காமிக்ஸால போடப்பட்டது. அங்கிருந்து உரிமை வாங்கி அதை நகல் எடுக்கிறாங்க. காமிக்ஸ் நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். கிங் விஸ்வா என்ற ஒருவர் காமிக்ஸ் பற்றி நிறைய தமிழில் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்கள் காமிக்ஸோட இடம் என்னன்னு காட்டுது. காமிக்ஸ்
இவ்வளோ காணொலி இருக்கும், இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு வைல்டு வெஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதாவது கௌபாய்களுடைய உலகம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறை இருக்கும், குறிப்பிட்ட ஒரு களம், அது அதிகமான வயலன்ஸ் நிகழக்கூடிய ஒரு களம். அங்கே மனிதர்கள் எப்படி வெளிப்படுறாங்கிறது அது சினிமா பார்க்கலாம் இல்லையா? ஆனால் எனக்கு மிகச்சிலருடைய சினிமாக்கள் தான் பிடிச்சிருக்கும். செர்ஜியோ லியோன் படங்கள் பிடிக்கும், லீ தாம்சன் சில படங்கள் பிடிக்கும். ஆனால் பெரும்பாலான கோபை படங்கள் எல்லாரும் பார்க்க முடியாது இல்லை. ஏன்? ஏன்னா அது உள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் படக்கதை அது வந்தால் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஏன்னா படக்கதை வாசிக்கிற அனுபவத்தை கொடுக்குது, நானே கற்பனை பண்ணிக்கிறேன். அதான் கிங் விசாவுடைய அந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு, ஒரு படக்கதை என்பது காட்சி ஊடகத்துக்கும் புத்தகத்துக்கும் நடுவில் இருக்கு. அது காட்சி ஊடகம் தான், புத்தகம் தான். இந்த ரெண்டு அனுபவத்தையும் தரக்கூடிய இன்னொரு வடிவமே கிடையாது. படக்கதை படிக்கக்கூடியவனுடைய கற்பனை ரொம்ப விரியும், அவனால் புத்தகத்துக்குள்ள எளிதாக செல்ல முடியும். படக்கதைகள் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒரு நிலக்காட்சியை வெறும் கோடுகள் வழியாக நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெறும் மொழி வழியாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஒரு புத்தகத்தை கற்பனையாக மாற்றிக்கொள்வதற்கான சிறந்த பயிற்சியை படக்கதைகள் கொடுக்கும், காமிக்ஸ் கொடுக்கும், கிராபிக்ஸ் நாவல்கள் கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு மேலை நாட்டில் அவ்வளவு பெரிய ஒரு வாசிப்பு இயக்கம் இருக்கிறதுக்கு காரணம், குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காமிக்ஸ் உலகத்துக்குள்ள போறாங்க, பட்டிச்சு தள்ளுறாங்க, கற்பனையில வாழ்றாங்க. அப்புறம் அவங்க புத்தகத்துக்குள்ள வரும்போது அவங்களால எளிதாக கற்பனை செய்ய முடியும். நம்ம குழந்தைகளுக்கு காமிக்ஸ் அறிமுகம் கிடையாது, காணொலியை கொடுத்துறோம். அங்கிருந்து அவங்க புத்தகத்துக்கு வரும்போது வெறும் மொழியில் இருந்து அவங்களால காட்சியை உருவாக்க முடியல, தகவலாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைகளை இந்த புத்தகத்துக்குள்ள அறிமுகம் பண்றாங்க. திரும்ப திரும்ப அந்த புத்தகத்திலிருந்து அந்த குழந்தைகள் ஐடியாஸ் எடுத்துக்கிறாங்க, கருத்துக்களை தான் எடுத்துக்கிறாங்க. அவங்களால அந்த வாழ முடியல, கற்பனை பண்ண முடியலங்கிறது எனக்கு தெரியுது. அந்த பிள்ளைங்க கேட்கக்கூடிய கேள்வியில் அந்த பெற்றோர் என்று சொல்லும்போது அந்த குழந்தையால காட்சியை கற்பனை பண்ண முடியல. அந்த குழந்தை அது ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு செய்தியாக எதிர்வினையாற்றுவது என்று தெரியுது. அது ஒரு பெரிய குறைபாடு. அந்த குறைபாடை நிவர்த்தி செய்வது இதுதான். ஆகவே இந்த காணொலி எல்லாம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவில் இன்றைக்கும் இந்த காமிக்ஸ் உலகம் ஏன் இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்குன்னு தெரியுது. இவ்வளவு கார்ட்டூன் நெட்வொர்க் இருக்கக்கூடிய காலத்திலையும் குழந்தைகளுக்கு ஏன் காமிக் புக் வாங்கி கொடுக்குறாங்க? ஏன்னா இதனால்தான் அது படிப்பிற்கான பயிற்சி. என்ன போன்ற ஒருவர்களுக்கு தீவிரமான படிப்பு இடைவெளிகளை நிரப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு எளிய வாசிப்பு ஒரு இனிய அனுபவத்தை கொடுக்குது. எனக்கு மண்டையில் லோடு ஏற்றுறதில்லை, மண்டையில் வேற லோடு இருக்கும்போது இளைப்பாறலை கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு இனிய பின்மதியத்தில் ஒரு கப் காப்பியோடு காத்தடிக்கக்கூடிய ஒரு நிழல் அமர்ந்து இந்த புத்தகத்தை படிப்பது என்பது ஒரு பெரிய இனிய அந்தரங்க அனுபவமாக இருக்கிறது. அதை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கும் பரிந்துரைக்கிறேன்.